இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், அடுத்ததான் மகளிர் உரிமை திட்டத்தில் பணம் வராதவர்கள் எப்படி மனு அளிப்பது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெளியான அறிவிப்பு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இதுதான் தற்போது முக்கிய அப்டேட். என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகையை ரூபாய் 2500 உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்ந்து எழுந்து வரும் நிலையில் தற்போது பார்த்தீங்கன்னா உதவித்தொகை பெறும் பயனாளிகளின் தகுதி தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அரசு விதிகளுக்கு மாறாக உதவித்தொகை பெறுபவர்களை கண்டறிந்து அவர்களை பயனாளிகள் பட்டியலிருந்து நீக்கும் பணிகள் தொடங்குள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் மற்றும் உள்ளாட்சி மாநகராட்சி பிரதிநிதிகள் குடும்பங்களை சேர்ந்த பயனாளிகள் குறித்து தீவிரமாக ஆய்வு நடைபெற்று வருகிறது. அரசின் நிதி உண்மையாக தகுதியுடைய பெண்களுக்கு மட்டுமே சென்றதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிய வந்துள்ளது. இதனால் பார்த்தீங்கன்னா விரைவில் யாரெல்லாம் தகுதி இல்லாத பயனாளிகள் சொல்லி கண்டறிகிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த உரிமை தொகை நிறுத்தப்படும் என்று கூறப்பட்டது. அதே சமயத்தில் விரைவில் 2500 வழங்குவது சம்பந்தமான அறிவிப்பு வெளியாகும் என்றும் தகுதியான பெண்களுக்கு தொடர்ந்து 2500 ரூபாய் வழங்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதுதான் தற்போதைய முக்கிய அப்டேட். அடுத்ததான் மகளிர் உரிமை திட்டத்தில் பணம் பெறாதவர்கள் எப்படி ஆன்லைன் மூலமாக மனு அளிப்பது, அதற்கான வழிமுறையுடன் பார்க்கலாம். பயன்படுத்தி எப்படி ஆன்லைனில் மனு அளிப்பது, அதற்கான வழிமுறையுடன் பார்க்கலாம். உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு சிஎம் ஹெல்ப்லைன் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாய் கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடாய் கம்ப்ளீட் ஆன பிறகு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்கும் cmhelpline.tnej.org முதல்வரின் முகவரின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாய் கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடாய் கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். மேலே பார்த்தீங்கன்னா முதல்வர் முகவரின்னு சொல்லி இருக்கும், ஹோம் பேஜ் இருக்கும். ஜஸ்ட் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி உங்களோட அக்கௌண்ட் வந்துன்னா மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிங்க. இல்லைனா உங்களுக்கான அக்கௌண்ட் இந்த வெப்சைட்டில் கிரியேட் பண்ணிங்க. ரைட் சைட் டாப் கார்னரில் இருக்கும். அதன் பிறகு செகண்டாக ஃபைல் எக்ரிவன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா சப்மிட் எக்ரிவன்ஸ் சொல்லி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு உங்களோட ஃபுல் அட்ரஸ் என்டர் பண்ணுங்கள். ஃபுல் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண பிறகு ப்ளீஸ் என்டர் யுவர் ஜெண்டர்னு கேட்டிருப்பாங்க. மேலா ஃபீமேலா என்னவோ ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கிங்க. ஜெண்டர் செலக்ட் பண்ண பிறகு டிஃப்ரெண்ட் லேபிள் பர்சனல்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. பப்ளிக் இண்டிவிஜுவல்னு இருக்கும். இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். அடுத்ததாக கிரீவன்ஸ் ஸ்டேட்டஸ் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கேட்டிருப்பாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 சொல்லிட்டு அது பற்றிய ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். மேனுவலாக டைப் பண்ணிக்கங்க. அடுத்தது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கேட்டிருப்பாங்க. நீங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைனா ரெவன்யூன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணாலே ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு லோக்கல் படி செலக்ட் பண்ண தேவையில்ல. கிரீவன்ஸ் டைப் இதுக்கு முன்னாடி கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தற்போது அந்த நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. வெறும் மகளிர் திட்டம் மட்டும்தான் இருக்குது. மகளிர் உரிமை திட்டம் சொல்லியிருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். கிரீவன்ஸுடைய சப்டைப் பேங்க் அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணிட்டாங்களா, இல்லை உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆச்சு, இது வரைக்கும் அமௌண்ட் கிரெடிட் ஆகலையா, நீங்கள் எலிஜிபிள் கிடையாதுன்னு உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா, மற்ற காரணமாக இருந்தால் அதர்ஸ் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. இல்லை ஸ்டேட்டஸ் இன்வேலிட் ஷோ ஆகுதா, இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. இதில் எது உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கோ அந்த குறையை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மாவட்டம் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சப் டிபார்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தாலுக்கு எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய தாலுக்கு செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு டிவிஷன் கேட்டிருப்பாங்க. எல்லாமே செலக்ட் பண்ணிங்க. குறு வட்டம், ரெவன்யூ, வில்லேஜ் பஞ்சாயத்து, இந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயிலும் நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ரீஜனல் ஆஃபீஸர் அது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ரெஸ்பான்சிபிள் ஆஃபீஸர் அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். அதில் நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல. கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் ஒன்றா இருந்தால் அது நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல. தனியாக இருந்தால் அது தனியாக ஃபில் பண்ணிவிட்டு இது சம்மந்தமாக டாக்குமெண்ட் வச்சுருந்தால் நீங்கள் அட்டாச் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணினா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். அதன் பிறகு இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜில் ட்ராக் ரிவன்ஸ்லாம் இருக்கும். அதில் போய்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்